ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மனதுருக்கமும் மன இறுக்கமும். யோனா புத்தகம் தேவனுடைய மனதுருக்கத்தை ஒருபுறம் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது, மறுபுறம் யோனா என்ற மனிதனின் மன இறுக்கத்தை தெளிவாக சித்தரிக்கின்றது. மனிதன் எவ்வளவுதான் அக்கிரம அநியாயம் செய்திருந்தாலும் அவன் தன் தவறை உணர்ந்து திருந்துவதையே தேவன் விரும்புகிறார். ஆனால் மனிதனோ இன்னொருவன் செய்த தவறுக்காக அவன் தண்டனை அனுபவிப்பதையே விரும்புகிறான். யோனா புத்தகம் இதனை தெளிவாக காண்பிக்கின்றது. கடந்த காலத்தில் அசீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு புரிந்த அநியாயமும் அக்கிரமமும் கொஞ்சமல்ல. எனவே அவர்கள் மேல் தேவ கோபம் பாய வேண்டும் என்பதே யோனாவின் எதிர்பார்ப்பு. அக்கிரமக்காரர்களாகிய அவர்கள் தேவ கோபத்தினால் அழிவதற்கு பதிலாக மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பை பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆனால் தேவனோ அவனுடைய விருப்பத்துக்கு எதிராக இயங்கினார். அவருடைய விருப்பத்தினை ஏற்றுக்கொள்ள இயலாத மனிதனாகவே கடைசி வரை யோனா இயங்கினான். இன்று ஒருவேளை அக்கிரம அநியாயம் செய்த சிலர் நமக்கு முன்பாக எந்த தீங்குகளையும் காணாமல் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அத்தனை தீங்கு தீவினை செய்தவர்கள் எந்த குறைவுமின்றி நன்றாக இருக்கின்றார்களே என்ற எண்ணம் சாதாரணமாக எல்லோருக்கும் தோன்றுவது போல நமக்கும் தோன்றலாம். இது இயற்கைதான். ஆனால் ஒருவேளை தேவன் அன்று அசீரியர்களின் அழிவை விரும்பாமல் அவர்களின் மனம் திரும்புதலுக்காக பொறுமையாக காத்திருந்தது போல இவர்கள் விஷயத்திலும் பொறுமையாயிருக்க முடியும். அங்கே யோனாவை போன்ற விசனம் நமக்கு கூடாது. நம்மையும் கூட இதே கண்ணோட்டத்தில் தேவன் பார்த்து நம்மில் இரக்கம் வைத்ததினால்தான் நாமும் அழிவை காணாமல் தப்பினோம். இல்லையில் தேவனுக்கு முன்பாக நாம் செய்த பாவங்கள் கூட நமக்கு பெரிய தண்டனையை பெற்று தந்திருக்க முடியும். கெட்ட குமாரன் ஓமையில் கூட அந்த மூத்த குமாரன் பாவம் புரிந்த தன்னுடைய சகோதரன் அதற்குரிய தண்டனை அடையாமல் தகப்பனால் கௌரவிக்கப்பட்டதை முழுமையாக வெறுத்ததை காண்கிறோம். இன்று நாம் யோனாவின் வழியிலே போக விரும்புகின்றோமா? தேவனுடைய வழியில் போக விரும்புகின்றோமா? இன்னொருவர் எத்தனைதான் நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் அந்த நபருடைய அழிவை அல்லது வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்ப்பது தேவனுடைய விருப்பத்திற்கு எதிரானதே. பாவிகளாகிய நம்முடைய அழிவை விரும்பாத தேவன் நாமும் பிறருடைய அழிவை விரும்பக்கூடாது என்றே எதிர்பார்க்கின்றார். சிந்தனைக்கு, தாமரை இலை மேல் தண்ணீர் தங்காது, கசப்பான இருதயத்தில் கர்த்தரின் அமைதி தங்காது. தாமரை இலை மேல் தண்ணீர் தங்காது, கசப்பான இருதயத்தில் கர்த்தரின் அமைதி தங்காது.